வெளியே வாடா. ரத்தன எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்? ரத்னையா, வாங்கய்யா, வாங்க. வீரா, வா, வந்து உட்காருங்க, வாங்க. உன்கிட்ட உட்கார்ந்து பேச வரல. நீ என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? என் நண்பனுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க? வீரா, என்ன பேசுற? நான் என்ன பண்ணேன்? ஏண்டா உன்னை நல்லா தானடா பாத்துக்கிட்டேன். ஏண்டா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? உன்னை நம்பி தானடா தந்தேன். ஏண்டா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண? ஐயோ ரத்னையா, என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நான் எப்படியா உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? நான் கனவுல கூட அப்படி நினைச்சது கிடையாது. என்னையா சொல்றீங்க? ஆ, ரத்னையா, எதுக்கு அடிக்கிறீங்க? மாமா, எதுக்காக ஒரு அடியோட விட்டீங்க? இன்னும் அவனுக்கு 2 போடுங்க. இவன் என்ன பெரிய காரியம் பண்ணிருக்கான்? இவனை யார் விட போறான்? இவன் எனக்கு பண்ணதுக்கு இவனை கொன்னு போட்டாலும் என் ஆத்திரம் அடங்காது. இத்தனை வருஷம் என் கூடயும் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்க பாரு. நீ அங்க இருக்கடா. ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண? ஐயோ வீரா, நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. தேவையில்லாம ரத்னையா தான் என்ன அடிக்கிறாங்கன்னா நீயும் இப்படி பேசுற? நீ ஒன்னும் பண்ணலையடா. ஏன் இறந்த குழந்தைங்கடா. ரத்னத்துக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டா. திடீர்னு வந்து இந்துவை பத்தி கேக்குறான். அப்படின்னா என்னடா என்னடா அமைதியா இருக்க? என் பொண்ணு எங்கடா? உன்கிட்ட தானே புதைக்க உன்கிட்ட ஒப்படைச்சேன். அந்த தருணத்துல என்னால முடியல. என் பொண்ணை இழந்துட்டேங்கிற மன வேதனையில உட்காந்துருந்தேன். உன்கிட்ட இடம் தந்தேன். என்னடா பண்ண? எங்கடா எங்கடா என் பொண்ணு? என்ன என்ன ஒரே சவுண்ட்? ரத்தனம், வீரா, வாமா வா. உன்னையும் என் கூட பிறந்த தங்கச்சியாதானமா பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேமா. நாங்க என்ன பண்ணோம்? எதுக்காக இங்க வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? நாங்க அப்படி என்ன பண்ணோம் சொல்லுங்க. ஈஸ்வரி, இந்துவை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? எப்படியா தெரியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கும் தெரியல எப்படி தெரிஞ்சுச்சுன்னு. இப்போ இந்துவை பத்தி தான் கேக்குறாங்க. எப்படி சமாளிக்க போற? நீ எதுவும் உணர வைக்கல. நான் எதுவும் சொல்லல. சரி, நீ வாயை மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். டேய் தனசேகர், இங்க பாருடா. என் பொண்ணு எங்கடா? எனது பொண்ணா? எந்த பொண்ணு? இங்க வந்து கேக்குறீங்க? எங்க புதைச்சிங்களோ அங்க போய் பாருங்க. அப்படியா? என் பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது? எங்க கிட்ட கேட்டா உன் பொண்ணு எங்க இருக்கான்னு? அப்படியா? இந்துவை கூப்பிடு. இந்து எதுக்கு கூப்பிடணும்? உன்கிட்ட நான் அப்பவே படிச்சு சொன்னேன், இந்த இந்துவை வச்சுக்க வேண்டாம், பொண்ணு புதைச்சிடலான்னு. நீ கேட்டியா என் பேச்ச? இப்ப பாரு எங்க வந்து நிக்கணும். நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னவும் பண்ணு. ஆனா அவங்க வந்திருக்க கோபத்தை எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுதான் வந்த மாதிரி இருக்கு. இந்து, இந்துமா, நீ வாங்க வெளியா. வீரா, எதுக்கு இந்துவை கூப்பிடுற? இந்துவை எதுக்கு கூப்பிடுறான்னு இந்துவே வந்து சொல்லுவா. இந்து வந்து சொல்லுவாளா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? முதல்ல வீட்டு வெளியே போங்க, இல்லைன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆமா, போலீஸுக்கு தானே, தாராளமா பண்ணுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போலீஸுக்கு கூப்பிடுங்க, பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை பண்றதுக்கே வந்துட்டீங்களா? இந்துமா, இப்ப எதுக்காக என் பொண்ணை கூப்பிடுறீங்க? அவ உன் பொண்ணா? ஆமா, என் பொண்ணு தான். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரிம்மா, உன் பொண்ணாவே இருக்கட்டும். அவளை இப்ப கூப்பிடு. என் பொண்ணை நான் எதுக்கு கூப்பிடணும்? உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. மாமா, இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். இந்து, ஏ இந்து, உன்னை இங்க யார் கூப்பிட்டது? உள்ள போ. அது அம்மா, இந்துன்னு கூப்பிட்டாங்களேம்மா, அதான். இங்க யாரும் கூப்பிடல, நீ உள்ள போ. இந்துமா. அப்பா, என்னப்பா இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? என்னது அப்பாவா? அப்பா இவளுக்கு எல்லாம் தெரியுமா? வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியலப்பா. இந்து, உன்னோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு தர சொன்னல. உன்னோட உண்மையான அப்பா ரத்ன மாமா தான். என்ன சொல்றீங்க? ரத்ன அப்பாவா? என்னது, இவ தான் என் அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கேட்டாளா? அப்போ இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நம்ம கிட்ட நடிச்சிருக்கா. ஏ இந்து, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன் உயிர் என் கையில தாண்டி போகும். அது எப்படி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? என் பொண்ணு அப்படி என்ன மாதிரியே இருக்கா? அவ எப்படி ரத்னத்தோட பொண்ணாவா? அப்படியா? உன்ன மாதிரியாவே இருக்கா? ஆமா, என்ன மாதிரி தான் இருக்கா. இந்து, இதுக்கு மேல உன் மூஞ்சிக்கு மேல இருக்க மாஸ்க் தேவையில்லை. கலத்தி எறி. அது அது பாரு இந்து, எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். நீ தைரியமா உன் மாஸ்க கலத்தி எறியலாம். உனக்கு பின்னாடி நாங்க எல்லாரும் இருக்கோம். யார கண்டியும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. சரி. என்னது மாஸ்கா? அது எப்படி சாத்தியமாகும்? இது பயப்படாத. உன் அப்பா நான் இருக்கேன். உன்னோட அந்த டூப்ளிகேட் முகத்தை கலத்தி வீசு. இல்ல இல்ல, இது எப்படி நடந்தது? இதை எப்படி நான் கவனிக்காம போனேன்? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். என் பேச்சை நீ கேட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லாம் போச்சு. இரு, இந்த ரத்னமும் வீராவும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கதிக்க ஆளாக்குறான்னு. உன்னாலதான் இப்போ இந்த நிலைமை. இப்ப சொல்லுங்க, நான் உங்களை மாதிரியா இருக்கேன்? இந்தோ, என்ன இது விளையாட்டு? உள்ள போ. அடச்சை, வாய முடுங்க. நீங்க எல்லாம் என்ன பெத்தவங்க. அது எப்படி ஒத்த என்கிட்ட தப்பா நடந்துக்க வாரான்? என்ன பெத்தவளா இருந்தா என்ன பண்ணிருப்பா? அதே இடத்துல உனக்கு கொண்டு போட்டிருப்பா. ஆனா நீ என்ன பண்ண? ஏய்,
உன்னை இத்தனை வருஷம் நான் வளர்த்துருக்கேன். பார்த்து பேசுடி. என்னை இத்தனை வருஷம் நீங்க என்னத்துக்கு வளர்த்துனீங்கன்னு நான் சொல்லட்டா? இந்து என்ன உன் குடும்பத்து கூட சேர்ந்துட்டேன்னு திமுறா? ஈஸ்வரி, இப்போ கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்க நேரம். நம்ம கொத்தணும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ மாதிரி நான் சொல்றதை கேளு. இப்போ மாதிரி கொஞ்சம் அமைதியாரு. இந்த சனியை போய் தொலையட்டணும் விடு. சரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி இன்னொரு தாய்கிட்ட இந்த ஒரு பச்சை பிள்ளை பிரிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்ல? நீ ஒரு பொண்ணை பெற்றிருக்கல, அந்த பொண்ணை இப்படி வேற யாராவது போய் வளர்த்துருந்தா உனக்கு தெரியும். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இத்தனை நாள் உன்னை தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கிச்சு ஆனேன் பாரு, அதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா நல்லா ஏமாத்தி நல்லா கேம் பிளே பண்றீங்க. பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஒரு பொண்ணு தான் பொண்ணு மாதிரி தன்னை மாதிரி ஒரு மாஸ்க போட்டு இத்தனை வருஷம் வளர்த்துருக்கே. நீ பெரிய ஆள் தாம்மா. ஆனா இதுக்கெல்லாம் உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டி. உள்ள போற நேரம் வந்துட்டு உனக்கு. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அப்ப என் கூட இருந்து நான் போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் பண்ணதுக்கு காரணம் நீதான். ஆமா, உன்னை பத்தி தெரியாத வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தேன். நீ சொல்லிதான் நான் சூர்யாவை லவ் பண்ண போனேன். ஆனா அவர் என் மேல காட்டின அன்பு, காதல் எல்லாமே உண்மையா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையா நான் ஏமாத்துறேன்னு பல நாள் என் மனசுக்குள்ளே நான் அழுதுருக்கேன். அப்புறம் எனக்கே அவர் மேல என்ன அறியாமலே காதல் வந்துச்சு. உண்மையான காதல். அவரை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. நீ சொல்லி தான் நான் அவர்கிட்ட நடிக்கிறதுக்காண்டி போனேன், அவரை கொல்றதுக்கு. எவ்வளோ கெடுகிட்ட வேலையெல்லாம் என்ன பண்ண வச்சிருக்க பாரு. பெத்த பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ண விட்டுருப்பியா என்ன? ஆனால் என்னால் அது முடியல. அதான் அவரை நான் அனாதை அப்படின்னு சொல்லி நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அவர் என்ன வேண்டான்னு சொல்லலை, நான் தான் அவரை வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவர் நல்ல மனுஷன், நல்லா வாழணும். என்னால் கண்டிப்பாக இந்த குற்ற உணர்ச்சி கூட அவர் கூட வாழ முடியாது. அதான் அவரை விட்டு நான் விலகினேன். அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் என் கூட இருந்திருக்க. ஆமாம், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. என் மேலே ஒரு மாஸ்க் போட்டே அது இத்தனை வருஷத்துக்கு தான் இருக்குன்னு மறந்துட்டே ஈஸ்வரி. ஆமாம் ஆமாம், இப்போ வேற சூர்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கி நீ போனா தானே அதை நிப்பாட்டி கல்யாணம் பண்ண முடியும் சூர்யாவை. அதானே உன்னோட பிளான்? அடச்சை நிப்பாட்டு. அது எப்படி உன் பொண்ணை மாதிரி கேடுகட்ட புத்தி நினச்சிட்டியா? இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன் மாற்றிட்டு இருக்கவன் நினச்சியா? ஆமாம், நான் சூர்யா மேலே உண்மையில லவ் தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ அவர் மேலே துளி அளவு கூட லவ் கிடையாது. ஏன்னா நான் நடிக்க போனவன். அது எப்படி? எனக்கு அவர் மேலே உண்மையில லவ் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அவருக்கான லைஃப் சந்தியா தான். சந்தியா கூட ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார். நீ அதை பார்க்க தானே போகிற? இங்கே பாரு, என் அப்பா அம்மா யாருன்னு தான் ராஜா தங்கிட்ட கண்டுபிடிச்சி கேட்டேன். என்னோட பழைய காதலை புதுப்பிக்க இல்லை, அது அப்போவே செத்து போச்சு. உடஞ்ச கண்ணாடியை எப்போவுமே ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ சூர்யா மேலே எந்த இதுவுமே கிடையாது. அவர் சந்தியாவும் அவரும் கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுமா. உன் கூட இருந்தே இவ்வளோ நாள் உன் பிளானையே தவிடுபடி ஆக்கின எனக்கு இதெல்லாம் எம்மா அடைச்சா இனிப்பாட்டு. உன் பொண்ணு மாதிரி என்ன நினச்சிட்டியா? ஆமாம், நான் சூர்யாவை உண்மையாக தான் லவ் பண்ணேன். ஆனால் எனக்கு இப்போ அவர் மேலே எந்த லவ்வும் இல்லை. அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. என் மனசுலேயும் அவர் இல்லை, அவர் மனசுலேயும் நான் இல்லை. அவர் லைஃப் மூவ் ஆனாய், அவர் போயிட்டாரு. தேவையில்லாமல் பேசுனேன், காலில் கடக்கதை கலத்தி அடிச்சிருவேன். ஏய், வார்த்தையை வளர்ந்து பேசு. என்ன சொன்னா காலில் கடக்கதை கலத்தடிப்பியா? இத்தனை வருஷம் உன்னை வச்சிருந்தேன் பாரு, நான் பண்ண தப்பு. அப்பமே சொல்லிச்சு உன்னை கொண்டு புதைச்சிடலான்னு. நான் தான் உன்னை வச்சு காரியாகணும்னு வச்சிருந்தேன். இப்போ எந்த யூஸும் இல்லை. இப்போ என்ன ரத்னத்தை வீட்டு போயிட்டானா உன்னை எதுவும் பண்ண முடியாதா என்னால? ஓ சாவி என் கையில தாண்டி. ஏய், யார மிரட்டுற? நீ தொடு பாப்போம். என் பொண்ணு, நீ என் பொண்ணை எப்படி நீ தொடன்னு நானும் பாக்குதேண்டி. ஆனா என் பொண்ணுக்கு நீ பண்ண அநியாயத்துக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வட்டி முதலமா திருட்டி தருவேன். சொத்த ஆழ்ந்துட்டு இருக்கல, இது ஒன்னும் இல்லாம பிச்சை எடுக்க வைக்கல இந்த ரத்தனம். பேரை மாத்திக்கிறேன்டி. உன்னை கூடிய சீக்கிரம் பிச்சை எடுக்க விடுவேன். பார்க்கலாம் யாரு பிச்சை எடுக்கிறான்னு. ஆமா, இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம இந்த கூட்டிட்டு. ஆமா, சாக்கடை மேல கல் எறிஞ்சா அது நம்ம மேலதான் படும். நாய் குலைச்சிட்டு தான் இருக்கும், என்ன பண்ண முடியும்? ஆனா இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் வட்டி முதலுமா நீ அனுபவிப்ப பாருடி. பார்க்கலாம். மாமா அப்பா வாங்க இந்த கூட்டிட்டு கிளம்புவோம். சி, இந்த இந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த வெண்பா கதையை முடிச்சு முன்ன இந்துவ கதையை முடிச்சுட்டு தான் அந்த வெண்பா கதையே நான் முடிப்பேன். என் கூடயே இருந்து குளிப்பறிச்சிட்டால இந்த இந்து, சும்மா விட மாட்டேன். இந்த ஈஸ்வரை பற்றி அவளுக்கு முழுசா தெரியல. நான் அப்பவே சொன்னேன் இந்த கதையை முடிக்கலான்னு. என் பேச்ச நீ கேட்டியா? அப்பவே முடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்த வீரா சொத்து முழுக்க நம்ம பேர்ல இருந்திருக்கும்.
கூட இருந்து எவ்வளவு அழகா வேலை பார்த்திருக்கா. அமைதியா இரு. இப்போ நான் இருக்க கோவத்துக்கு ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன். அமைதியா கிளம்பு. இங்க பாரு, சக்தியை மட்டும் உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு. என்னவும் பண்ணி தொலை. அம்மா லட்சுமி. ஐயா ரத்னம், இந்த பொண்ணு அப்படி நம்ம வெண்பா மாதிரி இருக்கு. ஐயா இது யார்யா? அம்மா இது என் பொண்ணுதாம்மா, என் பொண்ணுதான். ஐயா என்னையா சொல்ற? ஓம் பொண்ணா? ஆமாம்மா என் பொண்ணுதான். அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லட்சுமிக்கு மூத்தது ரெட்டை குழந்தை பிறந்தது, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குயா. அதில் தான் ஒரு குழந்தை இறந்து போச்சையா. அம்மா அந்த குழந்தை சாகலம்மா. இந்த நிக்காலே இவதாம்மா என் பொண்ணு. என் இன்னொரு பொண்ணுமா, வெண்பா கூட பிறந்த இன்னொரு குழந்தைமா. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா லட்சுமி, நம்ம பொண்ணு சாகல. அப்போ நம்ம பொண்ணு சாகலையாங்க? அப்போ இது நம்ம பொண்ணாங்க? எப்படிங்க? எப்படி நம்ம பொண்ணு அப்பவே செத்துட்டாளாங்க? எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயா ரத்னம், நீ சொல்றது புரியலையா? நீ என்னையா சொல்ல வர? அது எப்படியா? நம்ம தான் எல்லாருமே பார்த்தோமே, அப்போ எப்படியா? ஆமா நம்ம வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தாங்கன்னா அந்த தனசேகர். நம்ம அந்த நேரம் இடிஞ்சு போய் இருந்தோம், ஒரு பொண்ணை இழந்துட்டோமேனு. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அதனால அந்த தனசேகரை தான் முழுசா நம்பி நம்ம பொண்ணுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணு கொடுத்தோம். ஆனா அவன் நம்ம பொண்ணு சாகலமா. ஆனா அவன் அதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம பொண்ணை இத்தனை வருஷம் நம்மளை பழி வாங்குறதுக்கு வளர்த்துருக்காமா. என் பொண்ணை என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமாம்மா. என் பொண்ணை பலிகாடாக்க திட்டம் போட்டிருக்கான். அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சோடனே என் பொண்ணை நானே போய் கூட்டிட்டு வந்துட்டேம்மா. என்னையா சொல்ற? அந்த தனசேகரா? அவனை நான் என் புள்ள மாதிரி தான் பார்த்தேன். நமக்கு துரோகமான எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நான் அப்பவே சொன்னேன், அந்த தனசேகரன் நம்பாதீங்க. அவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு யாராவது கேட்டீங்களா? அந்த நேரம் நீங்க ஏன் வாயை அடைச்சு உட்கார வச்சுட்டீங்க. இப்ப பாருங்க, நான் பெத்த பொண்ணை இத்தனை வருஷம் எனக்கே தெரியாம வளர்த்துருக்கான். எங்க இந்த உண்மை மட்டும் உனக்கு தெரியாம இருந்திருந்தானா என் பொண்ணை என்னங்க பண்ணிருப்பான்? சொல்ல போனா என் பொண்ணை பலிகாடாக்கி அவளை ஒன்றில்லாம ஆக்கிருப்பான்லங்க. ஒன்றில்லாம ஆக்கிருப்பாங்கல்ல. அம்மாடி லட்சுமி அழாதம்மா, அதான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோமே. இல்லண்ணே, என்னால் அதை நினைச்சு பார்க்க முடியலண்ணா. என் பொண்ணு இத்தனை வருஷம் எவ்வளவு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பா. என்னால முடியலண்ணா. அதை நினைச்சு பார்க்க எனக்கு தாங்க முடியலண்ணா. என்னால முடியலண்ணா. ஐயா அம்மா அழாதீங்கம்மா. நீங்க அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்கம்மா ப்ளீஸ். என் பொண்ணு என்கிட்ட வந்துட்டா. என் பொண்ணு அம்மாடி அம்மா, என் தங்கமே, என் வைரமே, உன்னை நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். என் பொண்ணு அம்மாடி லட்சுமி அழாதம்மா. அதான் நம்ம பொண்ணு நம்மக்கிட்டே வந்துட்டால, அழாத. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இனிமேல் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம். நீ அழாதம்மா. என் பேத்தி அப்படியே என் வெண்பாக உரிச்சு வச்சிருக்க. என் செல்லம். அம்மா உள்ள வா. அம்மா உனக்கு சோறு விட்டுறேன். வாமா உள்ள வாமா, உள்ள வா. அத்தை பாட்டி அழாதீங்க. மாமா அப்பா நீங்களும் இதுக்குப்பா அழுதுட்டு இருக்கீங்க. நீங்களும் இப்ப தைரியமா இருக்கணும். அதான் நம்ம வீட்டோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோமே, இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்கணும். இப்போ சந்தியோட மேரேஜ் விஷயம் கூட நடந்துட்டு இருக்கு. சந்தோஷமா சந்தியோட மேரேஜ் நம்ம நடத்துவோம். நம்ம வீட்டுல இனிமே சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இருக்கணும், அழுது சத்தம் வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆமா நீ ராஜா சொல்றதான் சரி. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம். வாமா உள்ள வா. சரிம்மா அழாதீங்க. நான் தம்பிக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டு அப்படி அவனையும் கூட்டிட்டு வரேன். அவனுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமாம்மா, வசந்தியும் சந்தியாவும் எங்கம்மா? அண்ணா அவ சந்தியாக்கு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு மலரு வசந்தி அண்ணி எல்லாரும் வெளியே போயிருக்காங்கண்ணா. இப்போ வந்துருவாங்க. சரிம்மா சரி, மற்ற வேலைகள் எல்லாம் போய் பாருங்க. போங்க, இதுக்கு மேல அழாதீங்க. அந்த தனசேகரை என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். போங்க உள்ள போங்க. ராஜா என்னடா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? ஏன்டா எதுக்குடா இப்படி கேட்குற? இல்லடா இந்து பாருடா, அவ இந்து தெளிவா சொன்னா. அவ மனசுல இப்ப நீ இல்லைன்னு. அவ அந்த ஈஸ்வரை சொல்லி உங்ககிட்ட வந்தா, அதுக்கப்புறம் அவ மனசுக்குள்ளே வந்துட்ட. ஆனா அவ இப்ப தெளிவா இருக்கா. நீ ஏன்டா இப்ப மனசை போட்டு குழப்புற? இல்லடா மனசுக்குள்ள ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு, அதான். இல்லடா அக்கா இப்ப தங்கச்சி கிட்ட போறேன், அதான்டா. இங்க பாருடா, தேவையில்லாம இதையும் போட்டு குழப்பாத. நான் ஒண்ணு கேட்கறேன், உனக்கு சந்தியா மேல உண்மையில லவ் இருக்கா இல்லையா? ஏய் அவ என் மனசுல இல்லடா, என் உயிர்ல கலந்துட்டா. எனக்கு சந்தியாவை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்ல தெரியல. எனக்கு எல்லாமே அவ தான். இல்லடா இந்து சூழ்ச்சினால தானே இப்படி
இப்படியெல்லாம் ஆனா அதான்டா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பாருடா, இந்துக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். கண்டிப்பா அவளுக்கு லைஃபுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம். இப்போதைக்கு அவ குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் அங்க பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. இப்பதான் உண்மையான வாழ்க்கையை வாழ போறா. அதனால அப்பா அம்மா மாமா அத்தை பாட்டி எல்லாரு கூடயும் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரு கூடயும் அவள் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவள் லைஃப்ல அவளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அவள் பண்ணட்டும். நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும். உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நீ இப்படி கஷ்டப்பட தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு மறுபடியும் வேதனை தான் படும். நீ எந்த கஷ்டப்படாத சந்தோஷமா சந்தியாக்கு உனக்கு நடக்க கல்யாணத்தை என்ஜாய் பண்ணு. கண்டிப்பாடா, அவளுக்கு பின்னாடி இருந்து கண்டிப்பா அவளுக்கான தேவையானது எல்லாத்தையுமே செய்யலாம். அவ்வளோதான்டா. சரிம்மா, தம்பி ஒத்தையில இருந்து எல்லா கல்யாண வேலையும் பார்த்துட்டு இருந்தான். நான் அவனை போய் பார்த்துட்டு கல்யாண வேலைகளையும் எவ்வளோ தூரம் போயிருக்கேன் பார்த்துட்டு அவங்ககிட்ட விசிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேம்மா. பிள்ளையை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சது ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுங்கம்மா. வாமா உள்ள வா. அம்மா உனக்கு ஆசைப்பட்டது உனக்கு என்னென்ன பிடிச்சுன்னு சொல்லு. அம்மா உனக்கு செஞ்சு தரேன். உங்க கையால் எனக்கு என்ன தந்தாலுமே எனக்கு போதுமா. உங்கள் கையால் தாரத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருமா இந்தோ, இதுதான் உன்னோட வீடு. நீங்கள் உரிமையை என்ன வேணால் பண்ணலாம். வெண்பா கார்த்திக் மலர் சந்தியா எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை தான் உனக்கும் இருக்குது. புரியுதா? எந்த தயக்கமும் வேண்டாம். நம்ம இப்போ தானே வந்தோம். நமக்கு இங்கே என்ன உரிமை இருக்குது எதுவுமே யோசிக்கக்கூடாது. இது உன் வீடு. புரியுதா? ம் புரியுது பாட்டி. ஆமா, வெண்பா எங்கம்மா? ஆமா ஆமா, இத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அவருக்கு வெண்பா வேணும். ஏண்டா அவ உள்ளதாயா இருந்தா? அம்மாடி வெண்பா. சரிம்மா நீ உள்ளவா. சரிம்மா இந்தோ, அம்மா கூட உள்ள போ. அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவா. போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எதை பத்தி யோசிக்காத. ஆ சரிங்கப்பா. அண்ணி வாங்க, பிள்ளைக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். வாங்க அண்ணி. வா சாரதா போவோம். அவளுக்கு என் கையால் செஞ்சு கொடுக்கணும். வா சாரதா போவோம். சரிங்க நீ அழாதீங்க வாங்க. நான் அழலம்மா, ஆனந்த கண்ணீர். வாமா போகலாம். அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. அம்மாடி, அப்பா உங்ககிட்ட ஒருத்தர் வருவார், அந்த செக்க கொடுன்னு சொன்னேம்மா. கொடுத்துட்டேம்மா? அப்பா அவர் அப்பமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சரிம்மா. சித்தப்பா ஒத்தில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வரணுமா? சரிங்கப்பா பார்த்து போங்க. என் ரெண்டு பெத்திகளும் அச்சு பரலாம ஒரே மாதிரி இருக்காங்க. அழகு. இந்து வா உள்ள வா. உனக்காக நான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அம்மாவும் அத்தையும் உனக்காக தான் சமைக்கிறாங்க. வா வந்து சாப்பிட. சரிங்க வெண்பா. என்ன சரிங்க வெண்பாவா? இங்கே பாரு, நீ நானும் ஒன்றா பிறந்தவங்க தான். என்னை வா போனே கூப்பிடு, வெண்பானே கூப்பிடு. புரியுதா? வேறுபாடெல்லாம் வேண்டாம். நீயும் நானும் ஒன்று தான். என் பேத்தி தாமா. ஆமா ஆமா, பேத்தியை தான் கொஞ்சுவீங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, சில பேருக்கு பொறாம. ஆமா ஆமா, எங்களுக்கு போறாம. ஏண்டா ஏன் என் மருமகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? ஆமா ஆமா, இவங்க மருமகிட்ட வம்பிழுக்கு எங்களுக்கு ஆசை பாருங்க. ஏண்டா சும்மாடா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கோம். வீரா அவங்க ரெண்டு அப்படித்தான். சரிவா நம்ம கிளம்புவோம், நமக்கு டைம் ஆகுது. சரிடா பாப்போம். சரிம்மா போயிட்டு வரோம். சரியா போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி இந்து உள்ள வா. சரி வெண்பா வாமா உள்ள போவோம். சரிங்க பாட்டி. சரி இந்து நீ பாட்டி கூட உள்ள போ, நான் இப்போ வரேன். சரி. யோ என்ன என்ன மரியாதை? பையா உனக்கு என்னையா மரியாதை? என்ன என்கிட்ட வம்பு கோரீங்களா? சரி ராஜா, நீ பேசிட்டு வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், நான் போய் பார்க்குறேன். சரிடா. என்ன மேடம்? ஒன்றும் இல்லை. அப்புறம் வேண்டாம், இங்கே யாருமே இல்லை. அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? என்னடி? சும்மா இருங்க, கால் ஆகும். யாராவது வந்துருவாங்க. நம்ம வேணா நம்ம ரூமுக்கு போவோமா? நமக்கு எங்க ரூம் இருக்கு? யார் ரூமு? உன் ரூமு? உன் ரூமு யார் ரூமு? அது நம்ம ரூமு. நல்லா பேசுறீங்க ராஜா, விடுங்க. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதி. உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. என் சுவாசம் உன் மூச்சு, உன் வார்த்தையின் பேச்சு. 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வா. மலர்கள் மலர்கள் இது என்ன கனவா? மலைகள் பேசுறதுக்காண்டி சூர்யாவையும் கூட்டிட்டு தான் போவேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்பணும், அதுக்கு தான். அப்படியா? சரி சரி, பாட்டி கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி சீக்கிரம் வா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.